வணக்கம். நம்ம சோஷியல் மீடியாவுல தினமும் ஸ்க்ரோல் பண்ணும்போது காதல், பவர், வாழ்க்கைன்னு எத்தனையோ அறிவுரைகளை பார்க்கறோம் இல்லையா? அதெல்லாம் உண்மையில என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. நீங்க சும்மா தட்டி விட்டு போல அந்த சின்ன சின்ன போஸ்ட்கள்ல உண்மையாவே ஒரு சந்தோஷமான உறவுக்கான பெரிய ரகசியங்கள் ஏதாவது ஒளிஞ்சிருக்கா? இந்த கேள்வியோட நம்ம தேடல ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல நாம எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? நிறைய பதிவுகள் சொல்ற ஒரு விஷயம் நம்ம தனிப்பட்ட முறையில ரொம்ப வலுவா இருக்கணுங்கிறது தான். அதுதான் மத்த எல்லாத்துக்குமே ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. அப்போ அந்த ஃபவுண்டேஷனை நாம எப்படி கட்டுறதுன்னு முதல்ல பார்க்கலாம். இங்க பாருங்களேன், ஆன்லைன்ல கிடைக்கிற அட்வைஸ் ரெண்டு தனித்தனி பாதையா போகுது. ஒரு பக்கம் சாணக்கியர் சொல்ற மாதிரி மத்தவங்களை எப்படி கையாள்றதுங்கிற ஒரு பழைய அரசியல் தந்திரம். இன்னொரு பக்கம் கிரகங்களோட சக்தியை வச்சு நம்மள நாமே பலப்படுத்திக்கிறதுன்னு சொல்ற ஒரு ஆன்மீக வழி. ரெண்டுமே சக்தியை பத்தி தான் பேசுது, ஆனா பாதை தான் வேற வேற. சாணக்கியரோட ஐடியா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது மத்தவங்கள ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள நீங்களே ஜெயிக்கணும். எல்லாத்தையும் மனசுல இருந்து வெளியே சொல்லாதீங்க. தேவையற்ற இடங்கள்ல அமைதியா இருங்க. சரியான நேரத்துல மட்டும் பேசுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விதமான சுய கட்டுப்பாட்டு உத்திகள் தான். சரி, தனிப்பட்ட சக்தி. ஓகே. அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன புரிதல் பிரச்சனைகள். அதை சரி செய்யறதுக்கு ஆண்கள் இப்படி, பெண்கள் அப்படி அப்படின்னு சில உண்மைகள் சோஷியல் மீடியாவுல பரவுது. அது என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். முதல்ல பெண்கள் பக்கம் வருவோம். ஒரு போஸ்ட்ல என்ன கேக்குறாங்கன்னா, பெண்கள் எப்ப நெருக்கத்தை அதிகமா விரும்புவாங்க? அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க மன ரீதியா ரொம்ப பாதுகாப்பா உணரும்போது, நாம ரொம்ப அக்கறையா நடந்துக்கும்போது, அப்புறம் எந்த விதமான மன அழுத்தமும் இல்லாத போதான்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இது பெண்கள் பக்கம். அப்போ ஆண்கள் அவங்களுக்கு என்ன தேவைன்னு இன்னொரு போஸ்ட் சொல்லுது. அவங்களுக்கு தினமும் ஒரு சின்ன பாராட்டு வேணுமா, அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கணுமா, நம்மளோட முழு கவனமும் அவங்களுக்கு தேவைப்படுதாம். இப்படி ஒரு 8 விஷயங்களை லிஸ்ட் போட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்த்தா என்ன தெரியுது? சுருக்கமா சொன்னா, பெண்களுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்பு தான் முக்கியம். ஆனா ஆண்களுக்கு பாராட்டும் அங்கீகாரமும் தான் பிரதான தேவையா இருக்கு. பாத்தீங்களா, ரெண்டு பேரோட உணர்ச்சி தேவைகளும் எவ்வளவு வித்தியாசமா சொல்லப்படுதுன்னு. எந்த உறவா இருந்தாலும் சரி, தகவல் தொடர்பு தான் அதோட இதயம் மாதிரி. அதுக்கு இங்க ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த குறிப்பு இருக்கு. பேசும்போது அவங்க கண்ணை பாருங்க. உங்க முழு கவனமும் அவங்க கிட்ட இருக்குன்னு காட்டுறது தான் இருக்கிறதுலயே பெரிய விஷயமா. சரி, இப்போ உறவுல செய்யக்கூடாத தவறுகளை பத்தி பேசலாம். அதாவது எந்த தப்பெல்லாம் ஒரு நல்ல பந்தத்தையே உடைச்சு போடும்னு இந்த வைரல் போஸ்ட்ஸ் எல்லாம் சொல்லுதுன்னு பார்க்கலாம். கேள்வி ரொம்ப நேரடியானது, ஆனா ரொம்பவே ஆழமானது. ஒரு கல்யாண வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிற தவறுகள் என்னென்ன, குறிப்பா ஆண்களை இலக்கு வச்சு என்னென்ன எச்சரிக்கைகள் கொடுக்கப்படுதுன்னு பார்ப்போம். இங்க ஆண்களுக்கான 7 தவறுகள்னு ஒரு லிஸ்டே இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறது, அவங்க உணர்வுகளை கண்டுக்காம இருக்கிறது, அவங்க உடல் மன ஆரோக்கியத்தையே புறக்கணிக்கிறது வரைக்கும் இந்த பழக்கங்கள்லாம் ஒரு உறவை எப்படி கரையான் மாதிரி அரிக்கும்னு இந்த பதிவு விளக்குது. உறவுகள்ல இன்னொரு பெரிய தலைவலி குடும்ப சண்டை தான். அதிலும் குறிப்பா ஒரு மனைவி ஏன் கணவரோட உறவினர்களை வெறுக்கிறாங்கிறதுக்கு 5 உளவியல் காரணங்கள் இருக்குன்னு ஒரு போஸ்ட் சொல்லுது. இது நிறைய வீடுகள்ல நடக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை தான். அடுத்ததா நாம பேச போறது கொஞ்சம் தனிப்பட்ட விஷயம். அதாவது அந்த உடல் ரீதியான மற்றும் உணர்ச்சி ரீதியான நெருக்கம். அதோட கலைய பத்தி இந்த போஸ்டர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இங்க ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அது கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கலாம். விந்துவ ஒரு உயிர் சக்தின்னு சொல்றாங்க. அது உடம்புல இருக்கிற எல்லா செல்களையும் புதுப்பிக்கும். அதனால அது அதிகமா இழக்கிறது உடம்புக்கு பலவீனம்னு சொல்லப்படுது. அதாவது ஆரோக்கியத்துக்கும் நெருக்கத்துக்கும் இது ஒரு அடிப்படையா பார்க்கறாங்க. அடுத்தது ஒரு முத்தம். அது வெறும் உதடுகளோட சந்திப்பில்ல. அதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க. மன அழுத்தத்தை குறைக்குமா, ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணுமா, ஏன் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகரிக்குமா. அது மட்டும் இல்ல, சந்தோஷத்தை கொடுக்கிற ஹார்மோன்ஸை வெளியிட்டு ஒரு உணர்ச்சி பூர்வமான பிணைப்பை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. கடைசியா ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய ஒன்னா சேர்ந்து எப்படி உருவாக்குறது, அதுக்கு இந்த பதிவுகள் சொல்ற எளிமையான விதிகள், சின்ன சின்ன தினசரி சடங்குகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சந்தோஷமான தம்பதியா இருக்கணுமா, அதுக்கு இங்க ஒரு 10 விதிகள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒரே டாபிக்கை வச்சு மறுபடியும் சண்டை போடாதீங்க. பழைய தப்ப நோண்டாதீங்க. முக்கியமா ஐபிஎல் மேட்ச் பார்க்கறத விட, ஃபேஸ்புக் பார்க்கறத விட உங்க துணைக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லுது. இது ஒரு நடைமுறை வழிகாட்டி மாதிரி இருக்குல்ல. இது இன்னும் சூப்பர். நீங்க நாளைக்கே ஆரம்பிக்கலாம். 10 காலை சடங்குகள். காலையில எழுந்ததும் ஒரு ஹக், ஒரு முத்தத்தோட நாளை தொடங்குறது, குடும்பமா ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு நாளையே எவ்வளவு பாசிட்டிவா மாத்தும்னு யோசிச்சு பாருங்க. சரி, நாம சாணக்கியர்ல ஆரம்பிச்சு காலை சடங்குகள் வரைக்கும் எவ்வளவோ டிஜிட்டல் ஞானத்தை பார்த்துட்டோம். இப்போ ஒரே ஒரு கேள்விதான். இந்த அறிவுரை பெருங்கடல்ல உங்க வாழ்க்கைக்கு, உங்க உறவுக்கு
உண்மையிலேயே வேலை செய்யற அந்த ஒரு விஷயம் எது? இத பத்தி நீங்க தான் யோசிக்கணும்.